சிஎஸ்கேவிற்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வார்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சு ஜெபாக் ஸ்டேடியம் சென்னையில் நடந்தது. அந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ண சிரேஸ் ஐயர் பவுலிங் ஃபஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க தயாரான ருத்ராஜ் கைக்வாட் டீம் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் சஞ்சு சாம்சன் வழக்கம் போல் சேவியர் பாட்ரிக் பாலில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். காலங்காலமாக இவர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஐபிஎல்லில் பொறுத்த மட்டும் இப்போ தான் நியூ சீசன் நியூ டீம் ஸ்டார்ட் பண்ணார். வழக்கம் போல் போன மேட்ச் 6 ரன்னும் இந்த மேட்ச் 7 ரன்னும் அடித்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். சேவியர் பாட்லெட் பண்ண சம்பவம் இருக்கே அட்டே அப்பா, என்ன மாதிரி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் களை இறங்கினா பாருங்கள் ஒருத்தன் ஆயுஷ் மாத்ரே என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறான். வேறு லெவலில் பண்ணுறானப்பா. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறான். இறங்க பாலே அடி போட்டு உடன்னு பொழந்துட்டு இருந்தான். அந்த ஜெபாக் ஸ்டேடியத்தையே ஒரு அலற வச்சுட்டு இருந்தான் பையன். அந்த மாதிரி ஒரு சம்பவம். அது யாரோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடோட சேர்ந்து ஒரு சம்பவம். பார்ட்னர்ஷிப்பு நல்லா வலுவாக போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட பஞ்சாப் பவுலர்ஸுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அது மெயினாக சிரேஸ் ஐயர், பஞ்சாப் கேப்டனான சிரேஸ் ஐயராக எப்படி பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு அந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணிட்டார். ஆயுஷ் மாத்ரே 18 வயசு பையனான இவர் களம் இறங்கி பண்ண சம்பவம் இருக்கே வேறு லெவலில் சம்பவம். நேற்று ஜெபாக் ஸ்டேடியத்தில் அதில் ஊப்பர் கட்டு, எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் அடிக்கிறது, மிட்டாப்பில் அடிக்கிறது, வேறு லெவலில் தரமான சம்பவமும் பண்ணிட்டாரு. இதைத்தான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே மேனேஜர்கிட்ட இருந்து ஒரு ரிசல்ட்டு. ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் அழகாக லீட் பண்ணாப்புல இவர் அடிக்கும்போது அதுதான் பாருங்கள். ஆயுஷ் மாத்ரே 43 பாலுக்கு 73 ரன் அடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறமா அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார் நம்ம சகல் பாலில். அதில் கிட்டத்தட்ட 6 4 5 6, அதாவது 6 6 4 அடிச்சிருக்காரு, 5 6மே வெறித்தனமான 6. நான் 1 டவுன் பொசிஷனில் இறங்கி நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஆயுஷ் மாத்ரே. இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இத்தனை வருஷமாக இவரை எப்படியாவது அடித்தே ஆகணும், அடித்தே விச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் கசி ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர் தான் சிஎஸ்கே டீமுக்கு பேட்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. அதுக்கு உண்டான பலன் அண்ட் ரிசல்ட்டு தான் இந்த 23 ரன்னு. இவர் இப்படியே கன்சிஸ்டன்சியாக இந்த சீசன் ஃபுல்லாக ஆடணுன்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஆகிட்டு வேறு லெவலில் போயிடுவாப்புல. அந்த பிரேக் த்ரோ, அதாவது இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரேக் த்ரோ கொடுக்கணும்னா அது யுஸ்வேந்திர சஹால்னால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொடுத்தாங்க. பட் விக்கெட்டும் எடுத்துட்டாரு. வேறு லெவல். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் பாருங்க, சர்ஃப்ராஸ் கான்னு சம்பவம் மேலே சம்பவம் பண்ணுறோம். 12 பாலுக்கு 32 ரன் அடிக்கிறாப்புல. யார் சாமி நீ? அவன் ஓப்பனரில் இறங்கி 12 பாலுக்கு 32 ரன் அடிச்சிட்ருப்பானுங்க. நீங்கள் என்னடா அது மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் லைனில் 6 4 ஒரு 6ன்னு அடித்து 12 பாலுக்கு 32 ரன் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது பின்னாடி கீப்பர் திசையில் வச்சு செய்யுன்னு செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆடிட்டு இருந்த சர்ஃப்ராஸ் கானை திடீர்னு ஒயிட் லைன் ஒட்டி போட்டு விக்கெட்டை தூக்கிட்டார் நம்ம வைசாக் விஜயகுமார். அதாவது இவர் ஓவரில் தொடர்ந்து 3 4 போச்சு. சிரேஸ் ஐயர் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருந்தார் ஒரு கேப்டன்சியாக. பட் அடுத்த பாலே விக்கெட் எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறமா இந்த பிரசாந்த் வீர் இவரோட விக்கெட்டை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கார்த்திக் சர்மாவோட விக்கெட்டை தூக்கிட்டாப்புல மார்க்கஸ் ஜான்சன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளம்பில் விழுந்தது. ஸ்ட்ரெயிட்டாகவே அம்பையர் ரிவ்யூ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் ரிவ்யூ எடுத்துட்டாப்புல. அம்பையர் அவுட்டு கொடுக்காதனால ஸ்ட்ரெயிட்டாகவே ரிவ்யூ எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறமா சிவம் துபே என்ன மாதிரி ஒரு பிளேயர்ப்பா, என்ன மாதிரி ஒரு அடி. 27 பாலுக்கு 45 ரன்னு, நாட் அவுட்டு, 5 4 ஒரு 6 வேறு.
அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு நம்ம சிவம் துபே. அதாவது இந்தியன் டீமில் ஹார்திக் பாண்டியா அடிக்காத சமயத்தில் சிவம் துபே இறங்கி சம்பவம் பண்ணுறது உறுதி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாப்புல. அதே இது இன்றைக்கி சிஎஸ்கே டீமில் பண்ணியிருக்காப்புல. இவர் வேறு மாதிரி தரமான சம்பவம் பண்ணும்போது சிஎஸ்கே டீமுக்கு பெரிய ஒரு கோப்பாக இருக்கும்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரும் ஃபினிஷிங் லைனில் நம்புகிறாங்க. ஏன்னா ஜடேஜா மாதிரி தோனி மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதப்போ சிவம் துபேயோட கான்ட்ரிபியூஷன் வேறு லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இவர் அடித்ததுனால சிஎஸ்கே பொறுத்தளவு 209 ரன் அடிச்சிட்டாங்க. அதாவது சிஎஸ்கே பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் ஆரோட எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப 78க்கு 7, 80க்கு 8, 88க்கு 9 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த டைம் வந்து பேட்டிங்கை ஸ்ட்ராங்காக பண்ணி லைன் அப் வேறு லெவலில் கொண்டு வந்து 209 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 210 ரன் பஞ்சாபுக்கு டார்கெட்டு. அதாவது சிஎஸ்கே இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா பஞ்சாப் டீம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பவுலிங்கை வந்து கடப்பார லைனப், பேட்டிங் அதுக்கு மேலே கடப்பார லைனப். பட் பஞ்சாப் இந்த ஸ்கோரை பீட் பண்ணுவாங்களா, 210 ரன் டார்கெட் அடித்து பீட் பண்ணுவாங்களான்னு பார்த்துடலாம். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் பிரியான்ஸ் ஆர்யா என்ன மாதிரி ஒரு பிளேயர்ப்பா. அதாவது இப்போ தான் சொன்னேன் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஓப்பனிங் இறங்கி 10 பாலுக்கு 32 ரன் அடிப்பாங்க. நீ என்னென்னா சர்ப்ராஸ் கார்னு 12 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற அப்படிங்கும்போது அதை செகண்ட் இன்னிங்ஸில் பிரியான்ஸ் ஆர்யா பொருட்படுத்தாமல் அடி போட்டு தும்சம் பண்ணிட்டார் சிஎஸ்கே பவுலர்ஸை. சொன்ன மாதிரியே 11 பாலுக்கு 39 ரன்னு அடித்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அந்த 11 பால் 39 ரனில் 4 6 4 4. யார் சாமி நீயே? அதாவது இந்த மாடர்ன் டே T20 கிரிக்கெட் ஐபிஎல்லை பொறுத்த மட்டும் இறங்குனா அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு வேர்டை தான் கிரியேட் பண்ணி வராங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனர்ஸ். எல்லா டீமோட ஓப்பனர்ஸ் அப்படித்தான் நினைக்கிறேன். இறங்குனா அடிச்சுட்டு ஒரு 30 ரன் 40 ரன் அடித்து அவுட் ஆகி பெவிலியன்லாம். அந்த மாதிரி தான் வந்து பிரியான்ஸ் ஆர்யா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே பவுலருக்கு என்ன பண்ணது எனக்கு கலீல் அகமது, அன்சுல் காம்போஜ், நூர் அகமது ஏவன் போட்டாலும் அடி அந்த மாதிரி போட்டு துவையின்னு துவைச்சிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் பிரியான்ஸ் ஆர்யா வேறு லெவல். இவர் இந்த மாதிரி அடித்ததுனால பஞ்சாப் பவர் பிளேலேயே நல்லா ஸ்கோர் போர்டு ரைஸ் ஆகிடுச்சு. கை சேஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான், டார்கெட் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு. அதுக்கப்புறமா நிகழ்வதனை சும்மா ஒரு டீசெண்டாக ஆடிட்டு இருந்தார். பின்னாடி இறங்கின சிரேஸ் ஐயர், கேப்டன் சிரேஸ் ஐயர் பண்ண சம்பவம் அதுக்கு மேலே ஒரு சம்பவம். 29 பாலுக்கு 50 ரன். அதாவது சிரேஸ் ஐயரை பொறுத்த மட்டும் சிஎஸ்கேவை பார்த்தாலே அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வர்றாப்புல. அதே மாதிரி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் போய் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியே ஆகணும். அதாவது லாஸ்ட்டு 3 சீசனாக சிரேஸ் ஐயர் சென்னை டீமில் சேப்பாக் ஸ்டேடியத்திலே வச்சு செய்ன்னு செஞ்சுருக்காப்புல லாஸ்ட் 3-4 இயர்ஸாக. என்ன மாதிரி ஒரு கட்ஸு, பெரிய அணி அதெல்லாம் யாருன்னு கிடையாது. களத்தில் இறங்கிட்டோமா நீங்கள் பெரிய ஆள் நான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. களத்தில் இறங்கிட்டோமா பயமே இல்லாமல் அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிரேஸ் ஐயர் சம்பவம் பண்ணதில் பெரிய ஒரு ஜித்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறாப்புல. 29 பாலுக்கு 50 ரன்னு, 4 4 4 6. என்ன மாதிரி ஒரு பிளேயரு, என்ன மாதிரி ஒரு அடி, மரணடி. அதுக்கப்புறமா இவங்க இந்த மாதிரி அடித்ததுனால ஃபைனலி மார்க்கஸ் ஸ்டோனிஸும் சசாந்த் சிங்கும் ரீசெண்டாக இருந்தது 12 பாலுக்கு 12 ரன்னு அதை அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சொன்னேன். அதாவது ஃபைனலி ஸ்கோர் கார்டை பொறுத்த மட்டும் 20 ஓவருக்கு 209 ரன் அடிச்சிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. 210 ரன் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் இருந்தாங்க. 18.4 ஓவரில் 210 ரன்னு அடித்து பஞ்சாப் கிங்ஸ் வின்ஸ் பை 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பாயிண்ட்டை லீக் மேட்சஸில் சென்னை சூப்பர் கிங்ஸை போட்டு பஞ்சாப் கிங்ஸு டாப் ஆஃப் தி டேபிளில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஈஸியாக 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி பவுலிங் போட்டால் எந்த டீம் வேணால் சென்னை சூப்பர் கிங்ஸை போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த பவுலிங் லைனப். இதேமாரி போயிட்டு இருந்தால் சிஎஸ்கே டீம் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி 2 மேட்ச் தோதாச்சு. இதே மாதிரி பஞ்சாப் டீம் போயிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆல்ரெடி 2க்கு 2 ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாதிரி சிஎஸ்கேவை முடிச்சுடுவாங்கன்ட்டு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.